இது உங்கள் வளம் காணொளி. நண்பர்களே வணக்கம். ஏற்கனவே ட்ரிப்பு வேலை நடக்கும்போது உங்களுக்கு ஒரு காணொளி போட்டிருந்தேன். இப்போ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு சோதனை ஓட்டம் நடக்குது. இந்த பாருங்கள், இந்த ட்ரிப்பு போட்டிருக்காங்க. இதுதான் பைப்லைனு. பைப்லைனில் இந்த இடத்துல வால்வு போட்டு இங்கேருந்து ஒரு சின்ன பைப் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இதை மூடணுன்னாக்கா அந்த லைனுக்கே தண்ணி போகாது. இது திறந்தோன்னா அந்த லைனில் தண்ணி போகும். இப்போதைக்கு கடைசியில் உள்ளதை டெஸ்ட் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கடைசியில் உள்ளதை. அதனால் இந்த பக்கம்லாம் மூடி வச்சுருக்காங்க. இங்கே போவோம். அங்கே போய் ஆரம்பத்தில் தண்ணி வர்ற இடத்துல என்ன செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இதுதான் ஏற்கனவே இருக்க பைப் லைனு. அங்கேருந்து போர்லேருந்து வருது. இது ஏற்கனவே பழையபடி போயிட்டு இருந்த பைப்பு, இது குழாய். அப்போ இதுலேருந்து ஒரு டீ போட்டு இங்கே எடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே வருது. இந்த இடத்துல காற்று வெளியேறதுக்காக, உள்ளுக்குள்ளே காற்று அடைச்சிட்ருக்கோம்ல, அது வெளியேறதுக்காக இங்கே ஒரு இது போட்டிருக்காங்க. இது பழசையை எடுத்து அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்குது. அப்படியே இங்கே வருது பாருங்கள். இதுதான் தண்ணி போகிற பைப்பு. இதுக்கு பேர் தான் வெஞ்சுரின்னு பேர். இந்த வெஞ்சுரி தான் இந்த இதில் ரொம்ப முக்கியமானது. இது இந்த ட்ரிப்பு எதுக்காக, அந்த பைப்லைன் எதுக்காக போட்டிருக்கோன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் ஆள் நின்று தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கடினமான பணி. அது ஆள் கிடைக்காது. அதனால தான் முக்கியமாக ட்ரிப் போடுறோம். ஆன் பண்ணிட்டோன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த வயலுமே தண்ணி பாய்ஞ்சிரும். அது ஒரு பெரிய இது. இன்னொன்று களை அங்கங்கே கண்ணுக்கு மட்டுமே தண்ணி சொட்டு சொட்டாக வடிகிறதுனால களைகள் அதிகமாக முளைக்காது. களை மேலாண்மையும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் உரம் ஆள் நின்று ஒவ்வொரு இடத்துக்கு போட வேண்டியதில்லை, தண்ணியோடையே சேர்த்து விட்டுடலாம். உரம் அதுக்கு பயன்படுறது தான் இந்த வெஞ்சுரிங்கிறது. இந்த பாருங்கள், இந்த வெஞ்சுரிங்கிறது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு திறப்பு மூடி திறக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. தண்ணி இங்கேருந்து இங்கே வரும். இங்கே வரும்போது இந்த வெஞ்சுரி இருக்குது பாருங்கள். இந்த வெஞ்சுரி இது ஒரு பக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த பக்கெட்டில் உரம் தண்ணி வடிவில் இருக்கும். இந்த வெஞ்சுரியிலேருந்து ஒரு பைப் வருது பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வெஞ்சுரியிலேருந்து ஒரு பைப் வருது. இதை ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு சிறிய தண்ணி தண்ணி கேன்லேயோ என்ன பண்ணிடுவாங்க, உரக்கரைசல் அதில் வச்சுருவாங்க. உரக்கரைசல் தண்ணியாகவே கிடைக்கும், இல்லை நம்மளும் கரைச்சிக்கலாம், கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். அந்த பக்கெட்டில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த வெஞ்சுரி இந்த வெஞ்சுரியோட இயக்கம் ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ளே தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணியோட இயக்கத்தில் இது இதுக்குள்ளேருந்து இதெல்லாம் உரமெல்லாம் உறிஞ்சி உள்ளுக்குள்ளே தண்ணியில் சேர்த்துரும். அப்படியே உரம் போகிற உரம் எல்லா செடிக்கும் போயிடும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த வெஞ்சுரி வேண்டாம், தனியாகவே தண்ணி மட்டும் போதும் அப்படின்னாக்க இதை மூடிடணும். இப்படி வச்சுருந்தோன்னா திறந்துருக்குது. இதை திறந்து வச்சுட்டோம்னாக்கா இது வழியாக போயிட்டு இந்த உரத்தை இழுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வரும். இப்படியே இது உரம் சேர்ந்து அங்கே போகும். சரி, இந்த உரம் போக வேண்டாம், வெறும் தண்ணி போடணுன்னா இதை மூடி வச்சிடணும். இப்போ இது மூடிய நிலையில் இருக்குது. அந்த அப்படியே இருக்கணும். இது தண்ணி திறந்துட்டுருக்காங்க பாருங்கள். வெஞ்சுரி உரம் போடுறது மூடி இருக்காங்க, தண்ணி திறந்துருக்காங்க. இது வழியாக நேரடியாக தண்ணி போயிடும். இதுதான் இதோட இயக்க முறைகள். இந்த பாருங்கள், நமக்கு இதில் தோட்டத்தில் செண்டி செடியும் காய்கறிகளும் வைக்கலான்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அவங்க இப்போ பைப்லைன் போட்டவங்க மரத்துக்குமே அங்கங்கே பைப்லைன் போட்டாங்க. ரொம்ப நல்ல வசதியாக போச்சு. அப்புறம் மரம் தண்ணிக்கு எங்கே போகும், அதுக்கு தனியாக பாய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான். இன்றைக்கி செண்டி தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட 22 நாள் ஆகுது. நம்ம இன்றைக்கி உரம் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். உரம் எப்படி வைக்க போகிறோம்னு பாருங்கள். இதுக்கு பேர் தான் வெஞ்சுரின்னு பேர். பாருங்கள், இதுக்கு தான் வெஞ்சுரின்னு பேர். வெஞ்சுரிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால இது வெஞ்சுரி.
அவர் இத்தாலி நாட்டுக்காரரை சேர்ந்தவராக இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை பற்றி படித்தது. இது ஒரு சின்ன வெஞ்சுரி. இது வந்து இதை இன்ச்சுரி 2 இன்ச்சு 63 mm போட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு நினைக்கிறேன். இந்த பைப்பு வந்து 2 இன்ச்சு பைப்பு. இப்போ வந்து இந்த இது வழியாக வந்து தண்ணி எல்லா செடிகளுக்கும் போகும். அங்கே பாருங்கள், அங்கே செடிகள் இருக்குது. அந்த செடிகள் எல்லாத்துக்கும் வந்து ட்ரிப்பை வச்சு அது வழியாக போகும். இது இப்போ முழுமையாக திறந்துருக்கு. இது எப்படி திறந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா, இது வந்து மூடுறது, இது திறக்கிறது. இதுக்கு நேராக பைப்புக்கு நேராக இருந்துச்சுனாக்கா திறந்துருக்குன்னு அர்த்தம். எப்போதும் அது வழியாகவே போயிடும். இன்கேஸ் இது வெஞ்சுரியோட நோக்கம் என்னன்னாக்க, அங்கேருந்து வர்ற தண்ணியில் கொஞ்சம் இது பக்கம் வரும். இது பக்கம் வரும்போது இந்த வெஞ்சுரியில் வந்து தண்ணி உள்ளே வரும்போது அந்த வெஞ்சுரி என்ன போகும்னு காற்றை பிடிச்சி இழுக்கும் இது வழியாக. அது மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. காற்றை பிடிச்சி இழுக்கிறதுனால இதுக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாம் சேர்ந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இது வழியாக போய் ஏற்கனவே அதில் வழியாக தண்ணி போயிட்டுருக்குல்ல, அதில் கலந்து அப்படியே ஒவ்வொரு செடிக்கும் வந்து உரமும் சேர்ந்து போகும். உரம் வைக்காத நேரத்தில் வெஞ்சுரி வேலை செய்ய வேண்டியதில்லை. உரமோ வேறு ஏதாவது மருந்துகளோ இதில் கலக்கணும்னா மட்டும் வெஞ்சுரியில் வச்சு இது பண்ணணும். இப்போ இதை வெஞ்சுரி முழுசாக திறந்து வச்சுருக்கோம். அதனால் இதுக்குள்ளே வந்து தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்குது. அது வந்து தண்ணி ரொம்பணுன்னா என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து உரமெல்லாம் போட்டு கலக்க போகிறோம். கலக்கிட்டு அந்த இது பாருங்கள், எப்போதும் போகிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி பைப்பை கொஞ்சம் வந்து மூடணுன்னா இதில் வந்து ப்ரெஷர் தண்ணி அதிகமாக வரும். தண்ணி அதிகமாக வந்தோடனே அந்த வெஞ்சுரி பைப்பு வந்து இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தண்ணியை வெளியிட்டுக்கிட்டு இருக்குது. அது வந்து இதில் ப்ரெஷர் அதிகமாக வந்தோடனே என்னாகும், இது உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். உறிஞ்சி இது வழியாக வந்து மருந்தையும், பூச்சி மருந்து, இது சத்து மருந்து எல்லாத்தையும் இது வழியாக அனுப்பும். ஏற்கனவே அதில் தண்ணி போயிட்டுருக்கு. அதில் அப்படியே கலந்து உள்ளே எல்லா செடிக்கும் போயிடும். எல்லா செடிக்கும் அங்கங்கே ட்ரிப் லைனில் ஓட்டை இருக்குது. அதுதான் இந்த வெஞ்சுரியோட நோக்கம். இந்த பாருங்கள், இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் நிரம்பி வந்துருச்சு பாருங்கள். இது வழியாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப வந்துருச்சு. இன்றைக்கி 23, 24ஆம் நாள். அதனால் வந்து இதுக்கு உரம் வைக்கிறோம். பொதுவாக 20 நாளில் கூட வச்சுருவாங்க. நம்ம வந்து இதுக்கு வேம்னு சொல்லி ஒரு நுண்ணுயிர் வச்சோம் இதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் அது வந்து வேரில் போய் சேர்ந்து உள்ளுக்குள்ளே உள்ள சத்தெல்லாம் எடுத்து கொடுக்கும். அதுக்கே ஒரு வாரம் 10 நாள் ஆயிரும். அதனால் ஒரு 3 நாள் தாமதம் பண்ணி இது பண்ணிட்டோம். இது வந்து NPK, நைட்ரஜன், பொட்டாசியம், கே வந்து என்னென்னு தெரியல, பொட்டாஷ்னு நினைக்கிறேன். 19 இதுக்கு தான் ஆல் 19 சொல்லுவாங்க. 3 முக்கலவை. இது 3 உரங்களோட கலவை. இது வந்து 1 கிலோ. இது தண்ணியில் கரையக்கூடியது. சாதாரண ஆல் 19 கிடையாது, தண்ணீரில் கலையக்கூடியது. எப்படி இருக்குது பாருங்கள். இதை இப்போ இந்த தண்ணியில் போட்டு கலக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து இது வந்து ஃபங்கஸ். இதுக்கு ஸ்ப்ரிண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபங்கஸ் அட்டாக் எதுவும் இருந்துச்சுனாக்கா இந்த இது போட்டிருக்கோம். ஆர்கானிக் உரமெல்லாம் போட்டோம்ல, அப்போ வந்து அதுலேருந்து ஃபங்கல் இது வந்து செடியை வந்து பாதிக்கும். ஃபங்கல்னாக்கா பூஞ்சான் வந்து செடியை போய் பாதிக்கும். அதுக்காக போட்டிருக்கோம். இது வந்து சத்துக்கு. அப்புறம் இன்னொன்று போடுறோம். இதுக்கு வந்து ஹியூமிக் அமிலன்னு பேர், ஹியூமிக் ஆசிட்னு பேர். இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து போட்டோம்னா DAP யூரியாலாம் போட வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஹியூமிக் ஆசிட்டும் போடுறோம். இப்போ இந்த வாளியில் தண்ணி கொஞ்சம் பிடிக்கிறோம். அது 10 லிட்டர் வாளி. அதில் தான் மருந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு குச்சி வச்சு கலக்க போகிறோம். கலக்கி அந்த இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு பிறகு இதை கொஞ்சம் குறைச்சோம்னாக்கா இது உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். உறிஞ்சிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படின்னு. அது ரொம்பிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து எல்லா மருந்தையும் கலந்துருவோம். இப்போ முதல்ல வந்து இதை அள்ளி போடுறேன். இது வந்து ஆல் 19, NPK 3 மொத்தமும் இருக்குது. நைட்ரஜன், பொட்டாஸ் அண்டு பாஸ்பரஸாக என்னென்னு தெரியல, கேங்கிறது. இது தண்ணியில் கரையக்கூடியது. சாதாரண இதுனாக்கா முதல் நாளே ஊற வச்சு அதை வடிகட்டணும். அதை வேலையெல்லாம் பண்ணணும்.
ஸ்ப்ரிண்ட்டுங்கிற பூஞ்சான் கொல்லி பவுடர் வந்து இதில் கலந்துட்டோம். அதுக்கடுத்து ஹியூமிக் ஆசிட் போடுறோம். இது ரொம்ப சத்து மிக்கது, யூரியா டிஏபி எல்லாம் போட வேண்டியதில்லை அப்படின்னாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அங்கே எப்போதும் போகிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க போகிறோம். இதை திறந்து விட்டுட்டு இப்போ வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு. வந்துட்டியா? உன்னை கூப்பிட்டு தான் வருவோண்ணா. சரி அப்படி இப்படின்னு சொன்னதுனால ஆசிரியர் வேலை பார்த்துருந்தாங்க. இது என்ன நாங்கள் அம்மா போய் பார்த்து விட்டாருந்துச்சு. சரி. ஓ, நான் தனியாக வைக்க போகிறேன்னு அம்மா வர சொல்லியிருக்கோம். அப்போ மற்ற போல் போக முடியாப்புல கணேசரன் அழைச்சிட்டு வரணும்னு தான் பார்த்தேன். அங்கனே காணோம். வேலைக்கு வேலைக்கு போயிடுவோம்ல. ஆமாம் ஆமாம். திருப்பதி இதுலேருந்து அதில் போயிட்டுருக்கு. குறைஞ்சிருக்கு பாரு. இந்த மாதிரி இந்த மட்டத்துலேருந்து குறைஞ்சிருக்கு. அப்படி ஃபுல்லாக இருந்து போகுது. ஃபுல்லாக வச்சுருந்தது. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு லெவலுக்கு குறைஞ்சிருந்தா போகுது. அப்போ அந்த இருக்குல்ல. ஆமாம். அதுலேருந்து இந்த அளவில் இருந்தாலும் நம்மளுக்கு ஆமாம் ஆமாம். இன்னும் குறையாண்ணே, குறைக்க மாட்டேன்ட்டான். நம்ம நாங்கள் லாக் பண்ணிட்டோம்ல. ஆமாம் ஆமாம். அதான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தா இன்னும் வேகமாக போகும். வேகமாக போகும். நம்ம அந்த லெவலோட ஒரு அரை அடிக்கு மேலே இருந்தால் போகும். இன்னொரு போட்டு சரச்சரச்சன்னு ஓடி ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ இருந்துச்சு. இதை வந்து இங்கே இருந்தால் முழுசாக திறந்து விட்டுறது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து இந்த குச்சி வரைக்கும் அடைக்கணும். ஃபுல்லாக அடித்தோம்னாக்கா அங்கே போர் அடிவாங்க தண்ணி. அதனால் இது திறந்துட்டோன்னா தண்ணி இதில் வருது. இது இதை திறந்து வச்சுருக்கோமா, இதை முக்கால்வாசி அடைச்சிட்றது. அது முக்கால்வாசி அடைச்சோடனே இதில் தண்ணி வேகமாக வந்தாக்க உறிஞ்சோம். இதை மூடிட்டோம்னாக்கா இங்கேருந்து தண்ணி வெளியில் வரும். இதை மூடிட்டோன்னா கொஞ்சமாக தண்ணி வருதுல்ல, இது வெளியில் போகும். அதில் வந்து அதில் வச்சு ரொப்பினது தான் இது. இப்போ இதுலேயும் கொஞ்சம் போய் இதுலேயும் வருது. இதுலேயும் வருது. இதில் என்ன இன்னொரு ஏதாச்சும் ஓட்டை இன்னொரு பைப்பில் போட்டிருக்கோம். நாங்கள் போட்டுட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்கில் நம்ம ஃபுல்லாகிட்டு ஆட்டோமேட்டில் ஓடியாரு. அங்கே இன்னொரு 2 ஓட்டை இருக்குல்ல. ஆமாம். அது அங்கே உள்ள பைப்பில் இன்னொன்று 2 ஒன்று போட்டு விட்டு ரொம்ப ப்ரெஷர் குறையும். அங்கே வராது தண்ணி, வந்து சேராது. ப்ரெஷர் தான். இப்போ எல்லாம் மூடணும். போரில் மட்டும்தானே சின்னோண்டு ஓட்ட வச்சுருக்கேன். இறங்குது சர்றது இறங்கி. ஏன்னா இந்த முனையை கிள்ளி விடணுமே. அது இன்னொரு 2 நாள் கழிச்சு கிள்ளிவிடுவோம். யாருக்கு கிள்ள தெரியும்? இல்லை ஆள்கிட்ட சொன்னோம்னா பார்ப்போம். அது எவ்வளோ கிலோன்னு எனக்கே தெரியலையே. முனைய மட்டும் துளிர் இருக்குல்ல, மேலே துளிர். ஆமாம். கிளை கப்புகளை அடிச்சு விடுவாங்க. அது ஒரு 4 இலையோ 3 இலையோ கிள்ளி விடணும் அப்படின்னாவா? இல்லை அந்த இதில் வேண்டாம். இந்த இருக்குல்ல, இந்த இருக்குல்ல. ஆமாம். இந்த இருக்க பற்றியில இதை ஒடிச்சுட்டோம்னா ஒடிச்சுட்டா போதும். இன்னும் கீழே ஒடிக்க வேண்டியதில்லை. அதுக்கு வேண்டாம். அந்த இதை மட்டும் இந்த துளிர் முனை வர்றது பற்றியில. ஆமாம். ஏன்னா வந்து ஒரே பூ தான் பூக்கும். ஆமாம் 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 ஆமாம். அந்த கொழுந்தை மட்டும் கிள்ளி விட்டோம்னா கிளை அடிக்க ஆரம்பிச்சு 2-3 தடவை கிள்ளணுமா? அது ஒரு வாட்டி ஊற்றினா போதும். ஒரு வாட்டி வெட்டினா போதும். கத்திரிக்கோல் வச்சு வெட்டணுமா? இப்படி இல்லை, கையில கிளிக்கலாம். சும்மா கையில் இப்படி கிளிக்க வேண்டியது. ஆமாம். இந்த இருக்குல்ல, இந்த பூ தான் வளர்ந்து வர்றது. ஆமாம். இது வளர்ந்து அந்த 2 இலையும் சேர்த்துக்கலாம். போதும். அந்த பெரிய இலை 2 இலை இருக்குல்ல, இந்த 2 பெரிய இலை இருக்கு பாரு, இதோட சேர்த்து தான் வரும். அது சேர்ந்து தான் வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த வெட்டோம்னா கிளை அடிச்சு வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எத்தனை நாள் ஆகும் இதுக்கு? ஒரு ஆள் பண்ணிடலாமா? ஒரு ஆள் பண்ண முடியாது. எல்லா கண்ணும் பார்க்கணும். 2 ஆள் விட்டு 2 ஆள் விட்டு வேறு ஒன்றும் வேலை இல்லைல்ல. வேறு ஒன்றும் வேலை இல்லை. இப்போ இதெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சேண்ணா. நான் களை வரைக்கும் போது என்ன நினச்சேன்னா, நடுவில் ஒரு ஆள் ஆம்பளை ஆளை விட்டு சுரண்டிக்கிட்டே மம்பட்டி வச்சு, நீ சொன்னில ஒரு மாதிரி, அது மாதிரி சுரண்டிக்கிட்டே வரட்டும், உள்ளுக்கு இருக்க கண்ணெல்லாம் பொம்பளை ஆளுங்க பிடிக்கிட்டு வந்துட்டோம்னு நினச்சேன்னா. அது 2 நாள் இப்படி ஒன்றாப்புல நான் அப்பாட்ட சொன்னேன். அது சரிப்பட்டு வரான்ட்டாரு. என்னது? மம்பட்டி போட்டு அதுக்கு தான். அதான் நீங்கள் இவ்வளோ அவசரமாக வேலையை பார்ப்பீங்கன்னு தெரியாது. இல்லை அப்புறம் இந்த பூ பறிக்கிறதுக்கெல்லாம் காடு மண்டி போயிடும். இல்லை அது பறிச்சுட்டா நல்லா இருந்தாப்புல. சின்னங்களில் பறிச்சுட்டா கொஞ்சம் நம்மள தான் இருக்கும். அதிகமாக வந்து பெருசாக வந்து வந்து சரியாக இருக்காது தான். சரி பறிச்சு விட்டுலாம் அப்படின்ட்டேன். இந்த ரெங்கனையெல்லாம் ஊனாமல் விட்டுடா போல இருக்கு. கண்ணு பத்தலையா? பைத்து பட்டு பீத்து இங்கே வேறு சுத்தர் 5 கண்ணு பட்டு பீத்து பாருங்க. ஆமாம் ஆமாம். கண்ணு வச்சு பட்டு பீத்து. அது கண்ணு தடம் இல்லை. இப்போ 2வது தடவை வாங்கினதும் தடம் இல்லை. அடுத்த தடவைலாம் எப்படின்னு தெரியல. வாங்கும்போதே கண்ணு இப்படி கண்ணாக இருக்கணும்.
இல்லை இந்த அந்த இருக்குதுல்ல ஆமாம் அந்த கண்ணா இருக்கணும் வாங்கும்போது. வேற ஒன்றா இருந்துச்சு என்ன பச்சை டப்புன்னு வந்து வளர்த்து கொடுக்க நல்லா கண்ணு வேஸ்ட் ஆகாது. என்ன கொஞ்சம் காசு கூட போகும். இந்த இறங்கிடுச்சுன்னா கொஞ்சோண்டு இருக்கு. இன்னும் தாத்தி போட்டு இன்னும் தண்ணி சேர